என் பேர் பிரமிளா. நாங்கள் சமூக பணியாளர் ப்ரீ சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் ட்ரஸ்ட்டு நேம் பேர்ல்ஸ் முத்துக்கள். இது எப்படின்னா எந்த ஸ்பான்சரும் கிடையாது. நானே இண்டிவிஜுவலாக சிங்கிள் உமன் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பண்ணிகிட்ருக்கோம். இதில் என்ன மாதிரி பிள்ளைங்கன்னா, அப்பா அம்மாவில் கைவிடப்பட்ட பிள்ளைங்க, ட்ரக் அடிக்ட்டு, யூத்து, மென்னு, அடலன்ஸு, சைல்டு லேபரு. முதலாவது கல்விக்காக தான் நாங்கள் முழு நேரமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரீ டியூஷன் நடந்துகிட்ருக்கு. அப்புறம் அதை நாங்கள் ப்ரீ சர்வீஸ் பண்ணுறத பார்த்து தணலுன்ற ஒரு ட்ரஸ்ட்லேருந்து அவங்கள ஒரு 10 சென்டர் போட்டிருக்கோம். குறுக்குப்பேட்டை, ஸ்டான்லி நகர், பென்சில் ஃபேக்ட்ரி, போஜராஜ நகர், காட்படா, அந்த மாதிரி பிள்ளைங்க அங்கே போட்டு அங்கே படிச்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா, டிகிரி முடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு ஜாபு இது மாதிரி அவங்களுக்கு ஒரு 10,500 அவங்களே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, வர பிள்ளைங்களுக்கு எக்கு மில்க்கு கொடுக்குறோம். இப்போ நம்மளும் ஈவினிங் ஃபுட்டு கொடுத்துட்ருக்கோம் நோட்ரி கிளப்பு மூலயமா. மார்னிங்கே தணலுன்ற ஒரு ட்ரஸ்ட்டு மூலயமா ஃபுட்டு கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் அவங்களுக்கு இப்போ ஜூன் மந்த்து எஜுகேஷன் மெட்டீரியலு, ஸ்கூல் என்ரோல்மெண்ட்டு ஃப்ரீயாகவே நார்த் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஃப்ரீயாகவே வேன் வச்சு அவங்களுக்கு பிஎஸ்சி எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ சர்வீஸ் தான். யாரோட ஸ்பான்சரும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் நாங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு இப்போ 120 இருக்காங்க. இது எப்படின்னா, ஒரு ஏரியாவில் 40 சில்ட்ரன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு 500 சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க. குறிப்பிட்டு பென்சில் ஃபேக்ட்ரி, குறுக்குப்பேட்டை, ஸ்டான்லி நகர் அதெல்லாம் சரௌண்டிங் சேர்த்தோம்னா ஒரு 300 சில்ட்ரன்ஸு. ஃபுட்டு எப்படின்னா, மார்னிங் பொங்கல், பிரிஞ்சி அந்த மாதிரி கொடுத்துட்ருந்தோம். அது எதனாலன்னா, ஃபஸ்ட் டைம் நாங்கள் கொடுக்க முடியல. எதனாலனா, அந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு சாப்பிடாதே போகிறாங்க அப்படின்ற ஒரு இதுவில் பிஸ்கெட் அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருந்தோம். அப்புறம் நாங்கள் ஒரு ட்ரஸ்ட்டில் கேட்டு இப்போது பொங்கல், பிரிஞ்சி கொடுத்துட்ருப்போம். இப்போ கேஸ் இல்லாததுனால பன்னு, பிஸ்கெட் அந்த மாதிரி. ஈவினிங்லேயும் அதே தான். ஸ்ட்ரீட்டில் இருக்காங்கள முதியோர், அவங்களுக்காக நோட்ரி கிளப் மூலயமா ஃபுட்டு, அப்புறம் ஃபுட்டு இல்லை இப்போத்துக்கு பன்னு அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். படிக்கிற பசங்களில் அதில் பார்த்திங்கன்னா பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பசங்களாக இருக்காங்களா, எல்லாமே அவங்க பேரண்ட்ஸோடு இருக்க பசங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ட்ரஸ்ட்டுன்னா ஒரு ஆஃபீஸ் ரூமை வச்சு தனியாக பிள்ளைங்கள தங்க வச்சு அந்த மாதிரி கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏரியா சர்வீஸ் தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அது என்ன மாதிரி பிள்ளைங்கன்னா, கணவனால் கைவிடப்பட்டு அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்களும் இருக்காங்க. அதுவும் இல்லாத அப்பா அம்மா இருந்து கவனிக்க முடியாத சில குழந்தைங்க இடம் மாறி வந்திருப்பாங்க, அவங்களும் இருக்காங்க. அப்பா அம்மாங்களும் கவனித்து அவங்களால பொருளாதார குறைவினால் இருக்கிற பிள்ளைங்களும் இருப்பாங்க. சைல்டு லேபர் இருக்காங்க. படிப்பே எனக்கு வரலை, இந்த மாதிரி ஸ்கூல் போக பயந்துட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்லாம் நான் முடிச்சிருக்கேன். ஈஸிவல் லேர்னிங், செல்ஃப் லேர்னிங், கல்ச்சுரலு அந்த மாதிரி ஆக்டிவிட்டி கொடுத்து, ஸ்போர்ட்ஸும் ஆக்சுவலாக ஃபுட்பாலு அந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஃபுட்பாலு, சிலம்பம், பாக்ஸிங் அது எந்த இடத்துல கொடுக்குறாங்களாங்க. நான் இண்டிவிஜுவலாக கேர்ள்ஸ் பெண்கள் வெளியே வரணுன்றதுக்காக நான் இண்டிவிஜுவலாக ஃபுட்பால் ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கேன். பெற்றோர்களால் அதாவது கைவிடப்பட்டிருப்பாங்க, அவங்க விட்டுட்டு இருப்பாங்க, அதாவது அந்த குழந்தைய வேண்டாம் அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்க பசங்க, அனாத பசங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் திருப்பி நீங்கள் ஆர்பனேஜ் அந்த மாதிரி சொல்லிட்டீங்களா, அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்வீங்களா, அந்த மாதிரி ஏதாவது பண்ண ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி? கண்டிப்பாக பண்ணின்னு இருக்கிறோம். மெயின் அந்த மாதிரி பிள்ளைங்கள் தான் நாங்கள். ஏன்னா நானும் ஒரு என்ஜிஓவில், கருணாலயான்னு ஒரு என்ஜிஓவில் 13 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸ்டேட் அவார்டெலாம் வாங்கியிருக்கேன். அதன் பிறகு தான் நான் ஒரு என்ஜிஓவில் ஒர்க் பண்ணால் ஒரே ஏரியாவில் தான் செய்கிறதா இருக்கும். நம்ம வெளியே எல்லாருக்குமே செய்யலான்னு சொல்கிறோம். இப்போ இண்டிவிஜுவலாக 6 இயர்ஸாக இண்டிவிஜுவலாக பண்ணிகிட்ருக்கோம். ஸ்ட்ரீட்டில் இருக்க பிள்ளைங்கள மீட் எடுத்து அவங்கள சைல்ட் லைனில் ஒப்படைச்சி, அவங்க இப்போ என்கிட்ட படித்த பிள்ளைங்களாம் டீச்சர்ஸாக இருக்காங்க, இன்ஜினியராக பண்ணியிருக்காங்க. இப்போது லேட்டஸ்ட்டாக 9th 10th படிச்சிட்ருக்காங்க. இப்போவும் படிக்க வச்சிட்ருக்குறோம். கண்டிப்பாக இருக்குது. எனக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் சமூக பணியில் வர சொல்ல குழந்தை தொழிலாளர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள மீட்டு எடுக்கிற இதுவாக தான் நாங்கள் வந்தோம். இப்போ என்னென்னா
வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களும் வந்து சில பிள்ளைங்களும் ட்ராப் அவுட் ஆயிடுறாங்க. ஸ்ட்ரீட் விட்டு ஸ்ட்ரீட்டு, இப்போ அப்பா அம்மா இருக்காங்க கிராமத்தில், அவங்க இறந்துடுறாங்க. அந்த மாதிரி பிள்ளைங்க தான் வந்து நம்ம ஸ்ட்ரீட் சில்ட்ரனாக ஆக்கப்படுறாங்க. அவங்களுக்காக எங்களால் முடிஞ்ச புல் எஃபர்ட் போட்டு கல்வியின் முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு, மெயின் வந்து அவங்களுக்கு ரைட்ஸு, பாதுகாப்பு, அதுக்காகவும் நாங்கள் கடைசி வரையில் பணியாற்றுவோன்னு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தேங்க்யூ.